Hello everyone, welcome to our channel Hiba Max. இன்னைக்கு நம்ம 10th standard maxல exercise 1.2 என்னன்னு பார்க்க போறோம். சோ இது எல்லாமே ரிலேஷன் பொறுத்து இருக்கும், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். சோ எப்படி பண்றதுன்றதை ஈஸியா சொல்லி தரேன். நம்ம சம் என்னன்னு படிக்கலாம். First question, let A is equal to 1, 2, 3, 7 and B is equal to 3, 0, minus 1 and 7. Which of the following are relation from A to B னு கேட்டிருக்காங்க. So A லந்து B போற ஃபங்க்ஷன் எதெல்லாம் ரிலேஷன் அப்படின்றது கேக்குறாங்க. நமக்கு ஒரு 4 क्वेश्चन கொடுத்திருக்காங்க. So நான் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதிருக்கேன். R1 is equal to 2, 1, 7, 1 இல்லைங்களா? So இப்போ நான் இது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுனா A to B னு கொடுத்திருக்காங்க இல்லையா? So A க்கு செட் வரைஞ்சிடலாம். 1, 2, 3, 7. அதே மாதிரி உங்க B க்கும் செட் வரைஞ்சிடுங்க. 3, 0, minus 1 and 7. இப்போ இது A, இது B இல்லைங்களா? சோ இது A ல இருந்து B, 2 ல இருந்து 1. சோ 2 ல இருந்து 1 நமக்கு ஆன்சர் கிடையாது. அதே மாதிரி 7 ல இருந்து 1 நமக்கு ஆன்சர் கிடையாது. சோ ஃபங்க்ஷனே இல்ல. சோ என்ன சொல்லலாம்? R1 is not a relation. அவ்வளவுதான். நம்ம சம் ரொம்ப சிம்பிள். சோ சொல்யூஷன் கீழே எழுதிடலாம். R1 is not a relation from A to B. ரொம்ப சிம்பிள். எல்லா क्वेश्चन இதே மாதிரி ஆரோ டயக்ராம் நம்ம வரைஞ்சு பார்த்து ஆரோ டயக்ராம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது நமக்கு ரிலேஷன் எழுதணும். ஆரோ டயக்ராம் சாட்டிஸ்ஃபை ஆகலனா நாட் அ ரிலேஷன் எழுதணும். இப்ப R2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா -1, 1 சரிங்களா? இப்ப 1, 1 சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத பார்க்கலாமா? சோ நான் தனியா திருப்பி வரைஞ்சுக்கலாம். இல்லனா நம்ம ஒரே இது வரைஞ்சதுல இருந்து கூட நம்ம பார்க்கலாம். சோ இந்த क्वेश्चनக்கு நான் இங்க இருந்தே பார்க்கறேன். -1 ல இருந்து 1. ஆக்சுவலா A செட்ல -1 நமக்கு இல்ல. அப்புறம் -1 ல இருந்து 1 போகாது. சோ R2 is also not a relation from A to B. புரியுதுங்களா? தேர்ட் क्वेश्चन என்னன்னு பார்க்கலாம். தேர்ட் क्वेश्चन என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? R3 is equal to 2, minus 1, 7, 7 and 1, 3. இது 3 இது வருது இல்லையா? சோ நம்ம தனியாவே ஒரு இதை எழுதிடலாம். நீங்க சைடுல ஒன்னே ஒன்னு வச்சுட்டு கூட நீங்க செஞ்சு பார்த்துட்டு எக்ஸாம்ல நீங்க சொல்லலாம். 3, 0, minus 1, 7. சோ இது B, இது A இல்லையா? 2, minus 1. அப்ப 2 ல இருந்து -1 ஃபங்க்ஷன் இருக்கு. 7, 7 ஃபங்க்ஷனும் இருக்கு and 1, 3 ஃபங்க்ஷன் இருக்கு. சோ மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ நம்ம அப்ப என்ன எழுதலாம்? R3 is a relation from A to B. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். இப்ப நான் fourth question எழுதியிருக்கேன். R4 is equal to 7, minus 1, 0, 3, 3, 3 and 0, 7. இப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். 7 ல இருந்து -1 சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் 0 ல இருந்து 3 சாட்டிஸ்ஃபை ஆகாது இல்லைங்களா? சோ ஒரு இது வரல. and 3 ல இருந்து 3 சாட்டிஸ்ஃபை ஆகுது and also 0 to 7 சாட்டிஸ்ஃபை ஆகல. சோ ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அது ரிலேஷன் ட்ரூ ஆகும். சோ என்ன எழுதலாம்? R4 is not a relation from A to B. புரியுதுங்களா? சோ இப்ப டவுட் இருக்கும், எதெல்லாம் ரிலேஷன் எதெல்லாம் நாட் அ ரிலேஷன் அப்படின்றது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு இல்லனா ஒரு ரீகால் மாதிரி பார்க்கலாம். இப்ப இந்த 4 சப்டிவிஷன் நம்ம போட்டோம் இல்லையா? அதுக்கான ஒரு ரீகால் மாதிரி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 2 செட் எடுத்துக்கிறேன். This is A and இது நான் B ன்னு எடுத்துக்கிறேன். இதுல 1, 2, 3, 4 இருக்கும். இதுல சும்மா 2, 4, 6, 8 இருக்குன்னு வைங்களேன். இப்போ எனக்கு இந்த பக்கத்துல இருந்து எல்லா நம்பர்ல இருந்தும் இந்த சைடு போயிருக்கணும் முதல்ல. இந்த மாதிரி ஆரோ டயக்ராம்ல A செட்ல இருந்து B செட் நம்மளோட ரிலேஷனா இருந்தால் இந்த
இன்புட்ல இருந்து இந்த அவுட்புட், இது கொஸ்டின் ஆன்சர் மாதிரி வச்சுக்கோங்க. சோ இது டைரக்டா எல்லாமே போனா அது வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த சைட்ல இருந்து ஒரு நம்பர்ல இருந்து போகலனா கூட அது என்னது? நாட் அ ரிலேஷன். புரியுதுங்களா? எல்லாமே முதல்ல போயிருக்கணும், அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஏ செட்ல இருந்து பி செட்னா எல்லாமே வந்து ஆன்சர் வந்து லைன் போயிருக்கணும். அப்படி வரைஞ்சாதான் அது என்னது? ரிலேஷன். ஒரு நம்பர்ல இருந்தாவது நமக்கு ஃபங்க்ஷன் வந்து மூவ் ஆகல அப்படின்னா அது என்ன சொல்லணும்? நாட் அ ரிலேஷன். இது ஒரு கண்டிஷனா? இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்கு, அது என்னன்னு சொல்றேன். சேம் இதே டயக்ராம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ஏ எடுத்துக்கலாம், இது பி எடுத்துக்கலாம். 1 2 3 4, இது வந்து 2 4 6 8. இப்ப வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து ரெண்டு ஆன்சர் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாது. இப்படி போனா அது என்னது? நாட் அ ரிலேஷன். பட் ரெண்டு கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் இருக்கலாம். சரிங்களா? ரெண்டு தனித்தனி கொஸ்டினுக்கு ஆர் வந்து ஆன்சரா இருக்கலாம். இப்படி இருந்தா அது வந்து ரிலேஷன். பட் ஒரு கொஸ்டினுக்கு எப்பவுமே ரெண்டு ஆன்சர் இருக்க கூடாது, ஏதாவது ஒண்ணு தப்பா இருக்கும் அப்போ, இல்லைங்களா? ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு ஆன்சர் தான் இருக்க முடியும். சோ இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சுதான் நம்ம ரிலேஷனா இல்ல நாட் அ ரிலேஷனா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ நான் சொல்லி கொடுத்த 4 சப்டிவிஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் என்ன நான் படிக்கிறேன். So let A is equal to 1 2 3 up to 45 and R be the relation defined as is square of அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ஆஃப் பண்றது வந்து அதோட ஆன்சர் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸ்கொயர்னா என்ன அப்படின்னா, இப்போ 1னா 1 ஸ்கொயர், 1 1s are 1, 2னா 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16. அந்த மாதிரி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா? Write R as a subset of A cross A. Also find the domain and range of R. சரிங்களா? இப்ப நம்மளோட ஃபைண்ட் என்ன? அதுதான் மெயின். டொமைன் கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிறது A is equal to 1ல இருந்து 45 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ரிலேஷன் என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப். சரிங்களா? இதெல்லாம் தான் முக்கியம் ஒரு கொஸ்டின்ல. கிவன் டேட்டா என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கண்டிஷன், லாஸ்டா நம்ம வந்து சொல்யூஷன்ல என்ன எழுதணும். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப மெயினா பாத்துக்கோங்க. இப்ப நான் இதுல இருந்து கிவன் செட் எழுதுறேன். சொல்யூஷன் போட்டுட்டு சொல்யூஷன்ல given A is equal to 1, 2, 3, 4, up to 45 சொல்லிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் சொல்லிருக்காங்க இல்லையா? ரிலேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் என்ன சொல்லிருக்காங்க? ஸ்கொயர் ஆஃப். சோ அதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க நமக்கு? டொமைன் கேட்டிருக்காங்க அண்ட் ரேஞ்ச். எப்பவுமே 10th ஸ்டாண்டர்ட் கிவன் டேட்டா மறக்காம எழுதிருங்க. வித்வுட் ஃபெயில் யூ ஹேவ் டு ரைட் இட். இப்போ ஸ்கொயர் ஆஃப் முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு மித்தது எல்லாம் எழுத ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நான் எழுத போறேன். இப்போ 1 ஓட ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 ஸ்கொயர் இஸ் 16, 5 ஸ்கொயர் இஸ் 25, 6 ஸ்கொயர் வந்து 36, 7 ஸ்கொயர் வந்து 49. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்க செட்டே 45 வரைக்கும் தான். அப்ப 49 நமக்கு வந்து எடுத்துக்க கூடாது. இதுக்கு மேல நம்ம எழுத வேண்டாம், அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இதெல்லாம் நம்ம எப்படி எழுதணும்னா 1, 1 நான் 1 ஸ்கொயர்ல ஆன்சர் 1, அடுத்து 2, 4, அடுத்தது 3, 9, அடுத்தது 4, 16, அடுத்தது 5, 25, நெக்ஸ்ட் 6, 36. அவ்வளவுதான் நம்மளோட நம்ம ஃபங்க்ஷன் என்ன ரிலேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதுல இருந்து நான் என்னெல்லாம் எழுதணும்? எனக்கு ரேஞ்ச் ஒன்னு எழுதணும், இன்னொன்னு என்ன எழுதணும்? டொமைன் ஒன்னு எழுதணும். சோ ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது, டொமைன் எப்படி கண்டுனா, ரேஞ்ச் வந்து உங்களோட ஆன்சர், உங்களோட அவுட்புட், இந்த கமாக்கு பக்கத்துல அடுத்ததாக வருது பாத்தீங்களா, அதை மட்டும்தான் நம்ம ரேஞ்சா கன்சிடர் பண்ணணும். 25, 36. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கா? டொமைன்னா ஃபர்ஸ்ட் வர்ற நம்பர் எப்பவுமே 1, 2, 3, 4, 5, 6. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? இதோட முடியுது ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஸ்டின் என்னன்றத பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்னன்றத படிக்கிறேன். A relation R is given by the set x, y
where y is equal to x plus 3. இது வந்து ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க சரிங்களா. சோ x ஓட வேல்யூ எதுல இருந்து இருக்குன்னா 0, 1, 2, 3, 4 and 5. Determine its domain and range. சோ போன क्वेश्चनல எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்ப சொல்யூஷன் என்னன்றதை எழுதலாம். சொல்யூஷன்ல given set எழுதணும் இல்லையா. given நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஃபங்க்ஷன் y is equal to x plus 3 னு கொடுத்திருக்காங்க and x is an element of 0, 1, 2, 3, 4 and 5. நான் என்ன கண்டுபிடிக்கணும் to find அதையும் எழுதணும் இல்லையா. domain கண்டுபிடிக்கணும் and range கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க, கிளியர் பண்ணிடலாம். சோ வந்து இப்போ இந்த x வச்சு y நம்ம கண்டுபிடிக்க போறோம். செப்பரேட்டா ஒரு இதுக்கும் எழுதலாம். சோ when x is equal to 0 என்ன நடக்கும்னு பார்க்கலாம். y is equal to 0 plus 3, therefore y is equal to 3. சரிங்களா? சோ x க்கு பதிலா நான் 0 போட்டேன்னா 0 plus 3 என்ன நமக்கு ஆன்சர் 3. இத நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 0, 3. ஒரு இது முடிஞ்சவனே எழுதிடுங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும் லாஸ்ட்ல எழுதும் போது. இப்ப x is equal to 1 ஆகும் போது y is equal to x பதிலா என்ன போடணும் 1 plus 3, therefore y is equal to 4 இல்லைங்களா. அப்போ 1, 4. அடுத்தது எழுதலாமா. x is equal to 2, so y is equal to x க்கு பதிலா 2 plus 3, therefore y is equal to 5 இல்லையா. சோ என்ன எழுதணும் 2, 5. அடுத்தது x is equal to 3, that turns to y is equal to x க்கு பதிலா என்ன பண்ணணும் 3 போடணும் இல்லையா. 3 plus 3 is 6. so 3, 6. இதே மாதிரி 4 கண்டுபிடிக்கணும். x is equal to 4. இல்ல எங்களுக்கு டைரக்டா தெரியும் நாங்க எழுதலாம்னா தாராளமா எழுதலாம். நான் வந்து சொல்லி தரணும் இல்லையா. புரியாதவங்க எல்லாருக்குமே இது தெரியணும், அதனால எழுதுறேன். 4 plus 3 வந்து 7. so 4, 7. x is equal to 5 where y is equal to 5 plus 3. y ஓட வேல்யூ என்ன 8. 5, 8. இப்ப இந்த கண்டுபிடிச்சிருக்க சொல்யூஷனை வந்து நான் வந்து தனியா எழுத போறோம். 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8 இல்லைங்களா. இப்ப இதுல இருந்து ரேஞ்ச் டொமைனும் எழுதுறது ரொம்ப சிம்பிள் இல்லையா. சோ டொமைன் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வர்றத மட்டும் எழுதணும் இல்லையா. 0, 1, 2, 3, 4 and 5. ரேஞ்ச்னா என்ன சொன்னேன், செகண்ட் வர எல்லாத்தையுமே நம்ம எழுதுனா அது என்ன ஆயிடும் ரேஞ்ச் இல்லையா. சோ செகண்ட்ல என்னெல்லாம் வருது 3, 4, 5, 6, 7, 8. அவ்வளவுதான் நம்மளோட ஆன்சர். 4th question படிக்கிறேன். Represent each of the following given relation by arrow diagram, graph and set in rooster form. 3 விஷயம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்னன்னா arrow diagram ஒன்னு வரையணுமா, நம்மளோட செட் நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அதை வச்சு கிராஃபும் நம்ம வரைஞ்சு காமிக்கணுமா. அதே மாதிரி ரூஸ்டர் ஃபார்ம்ல எழுதுமா. ரூஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னா இப்படி எழுதுவோம்ல x, y. இப்போ x நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா y என்ன கிடைக்கும் அந்த மாதிரி எழுதும். சரிங்களா, ரொம்ப சிம்பிள் தான் கொஸ்டின். ஆனா நம்ம அந்த செட் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க. x, y, x is equal to 2y and x is an element of 2, 3, 4, 5 அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா. அதே மாதிரி y ஓட எலிமெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க 1, 2, 3, 4 கொடுத்திருக்காங்கல்ல. இப்ப நம்ம வேலை என்ன, இதோட அந்த ரூஸ்டர் ஃபார்மை கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷன் எழுதிக்காங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், கிவன் எழுதணும் இல்லையா. x is equal to 2y and x என்ன கொடுத்திருக்காங்க 2, 3, 4, 5. y ஓட எலிமெண்ட் வந்து 1, 2, 3, 4. இப்ப நான் y சப்ஸ்டிட்யூட் பண்ணனா x ஓட வேல்யூ கிடைச்சிடும் இல்லையா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. yல வந்து நான் இப்போ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா x க்கு என்ன ரிசல்ட்ன்றத நமக்கு தெரிஞ்சிரும். இப்போ நான் எழுதுறேன் y is equal to 1. உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கணும்னா பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா. x is equal to 2 into 1
that is equal to 2. அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும் 2 வருமா? இது எழுதிடலாமா? எப்பவுமே எழுதும் போது x முன்னாடி வரணும், y தான் செகண்டரியா வரணும். சரிங்களா? ஏன்னா நம்ம क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, x, y தானே கொடுத்திருக்காங்க. அப்ப xக்கு 2 போட்டுக்காங்க, y ஓட இடத்துல 1ன்னு எழுதிக்காங்க. புரியுதா? செகண்ட் இது பார்க்கலாமா? நம்ம 4 இதுக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ இப்போ yக்கு வந்து நான் 2 சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா xக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 2 into 2 that is equal to 4. இனி உங்களுக்கு வந்து நான் டைரக்டாவே செய்யறாக்கா, எல்லாத்துக்கும் ஸ்டெப் எழுதணுமா அப்படின்னா எல்லாத்துக்கும் ஸ்டெப் எழுதுறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன எழுத போறோம்? y is equal to 3 இருக்கா? so y is equal to 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா x is equal to 2 into 3 இல்லையா? 2 3s தான் என்ன வரும்? 6. so x is equal to 6. அப்ப எழுதலாமா? 6, 3. அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் இப்போ y is equal to 4. y is equal to 4 பண்ணோம்னா x is equal to 2 into 4 that is equal to 8 இல்லையா? so x is equal to என்ன எழுதணும்? 8 ன்னு எழுதணும். பாக்ஸ் போட்டுக்கலாம். so 8, 4. இப்போ 4 டேர்ம் இன் y கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ x டேர்ம் வந்து 2 வந்துருச்சு, 4 வந்துருச்சு, பட் 3 and 5 இல்ல இல்லையா? சோ அதை கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ x ஓட வேல்யூல நான் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அங்க இருக்கு, அதனாலதான் நம்ம செய்யறோம். சரிங்களா? சோ 3 is equal to 2 into y. சோ y கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது என்ன ஆயிடும்? டிவிஷன் கீழே வரும். அப்போ y is equal to 3/2. ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இது எழுதுறேன். 3, 3/2. இதே மாதிரி x is equal to 5 எழுதலாம். x is equal to 5ல பார்த்தோம்னா 5 is equal to 2 into y இல்லையா? சோ அதே மாதிரி தான் வரும். y is equal to 5/2. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன ரெப்ரசென்ட் பண்ணணும்? ஆரோ டயக்ராம், ரூஸ்டர் ஃபார்ம் அண்ட் இன் கிராஃப். முதல்ல ஆரோ டயக்ராம் எப்படி பண்றன்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எல்லாமே எழுதிட்டேன். ஆரோ டயக்ராம் நான் சைடில் எழுதிருக்கேன், நீங்கள் மேலே எழுதிடுங்க. நான் தெரியாமல் சைடில் எழுதிட்டேன். இப்போ ஆரோ டயக்ராமுக்கு நம்ம கொடுத்துருக்க செட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 2, 1, 4, 2, 6, 3, 8, 4 and 3, 2, 5, 5/2. இதுல இருந்து நம்ம ஆரோ டயக்ராம் வரைய போறோம். எப்பவுமே எக்ஸ்ல இருந்து ஒய்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் டர்ன்ஸ் டு ஒய். அப்போ இந்த சைடு எக்ஸ் தான் வரணும், இந்த சைடு ஒய் தான் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு என்ன இருக்கு? 2, 1 இல்லையா? அப்போ 2ல இருந்து 1க்கு ஒரு ஆரோ. ஆரோ டயக்ராமுக்கு இந்த ஆரோ வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அவசரத்துல கடகடான்னு மேட்ச் பண்ற மாதிரி பண்ணிட்டு ஆரோ டயக்ராமுக்கு ஆரோ வரையலன்னா அதுக்கு மார்க் போயிடும். சரிங்களா? 4, 2னா 4ல இருந்து 2க்கு. சரிங்களா? 4ல இருந்து 2 ஒரு ஆரோ மார்க் வரைஞ்சா போதும். அடுத்தது 6 வந்து நம்ம எக்ஸோட செட்ல இல்ல, சோ வேண்டாம். அதே மாதிரி 8 வந்து நம்ம எக்ஸோட செட்ல இல்ல, வேண்டாம். 3ல இருந்து 3/2 கொடுத்திருக்காங்க. ஆனா 3ல இருந்து yல வந்து 3/2ன்ற டேர்மே இல்ல, சோ அதுவும் எழுத முடியாது. அதே மாதிரி 5, 5/2க்கும் 5ல இருந்து 5/2 கொடுத்திருக்காங்க. 5/2 நம்ம y செட்ல இல்ல, சோ வந்து நமக்கு அது வந்து கிடையாது. அப்போ இது 2 மட்டும் தான் உங்களோட ஆன்சர். இப்ப அதே மாதிரி தான் கிராஃபுக்கும் நீங்க கேட்கலாம், இந்த 2 மட்டும் எழுதுனா போதுமா? தாராளமா இந்த 2 மட்டும் நம்ம பிளாட் பண்ணாலே போதும். என்னென்ன வேல்யூ அப்படின்னா 2, 1, இன்னொரு வேல்யூ என்னன்னா 4, 2. சோ 2, 1 கிராஃப் நமக்கு ஈஸி தானே? 2ல இருந்து 1, சோ 2, 1. அடுத்து 4ல இருந்து 2, 4ல இருந்து செகண்ட். நீங்க அப்ராக்ஸா வச்சா போதும், ஏன்னா நம்ம கிராஃப் நோட் அந்த மாதிரிலாம் செய்யல, வரைஞ்சு தானே செய்யறோம். சோ நமக்கு வந்து நார்மலா நீங்க 4ல இருந்து 2 கையில சும்மா பண்ணி நம்ம அங்க வச்சாலே அதே போதும். சரிங்களா? இப்ப ரூஸ்டர் ஃபார்ம் எழுதலாமா? ரூஸ்டர் ஃபார்ம்ன்றது நம்ம ஆன்சர். நம்ம ஆன்சர் என்ன? 2, 1 and 4, 2 இல்லையா? சோ 2, 1 இன்னொன்னு 4, 2. அவ்வளவுதான், நம்மளோட சம் முடிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு சப்டிவிஷன் இருக்கு, அதையும் பாத்திரலாம். இப்போ நான் செகண்ட் சப்டிவிஷன் எழுதிருக்கேன், x, y. சோ y ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? x plus 3. சோ ஈஸி தானே, பிளஸ்ல தான் இருக்கு. அண்ட் y, x ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஹோல் நம்பர்ஸ்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இப்ப நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஆரோ டயக்ராம், கிராஃப் அண்ட் ரூஸ்டர் ஃபார்ம் இல்லைங்களா? சொல்யூஷன் எழுதலாமா? சோ சொல்யூஷன்ல x ஓட வேல்யூ என்னன்னு முதல்ல எழுதிக்கலாம். நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தான் வரணும். 10 என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா
லெஸ் தென் 10 தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு சைன் கொடுக்கல. ஸோ y இஸ் ஈக்குவல் டு அதே தானே வரணும், ஏன்னா ரெண்டுத்துக்குமே நேச்சுரல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் லெஸ் தென் 10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் நம்ம 1 to 9 எழுதினா போதும். சரிங்களா? இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. இப்போ நம்ம போன சம்ல பண்ண அதே மெத்தட் தான் பண்ண போறோம். y இஸ் ஈக்குவல் டு 1னா என்ன ஆகும், எக்ஸோட வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஏன்னா எக்ஸ் தான் உள்ள இருக்கு இல்லையா. ஸோ ஒய் சப்ஸ்டியூட் பண்ணாம எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஸோ y இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 3, y இஸ் ஈக்குவல் டு 4 இல்லையா. இது ஈஸியா இருக்கு இல்லையா, அது மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 1,4. இதே மாதிரி x இஸ் ஈக்குவல் டு 2 செஞ்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாம். y இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் 3, therefore y is equal to 5. சைடுல எழுதிக்கலாம் இப்போவே, ஏன்னா நம்ம லாஸ்ட்ல எழுத வேணாம், முதல்ல எழுதிட்டோம்னா ஈஸியா இருக்கும். x is equal to 3, y is equal to 3 plus 3, y is equal to 6. எல்லாம் 1 வந்து ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக இப்போ 4னா 5, 5னா 6 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது நமக்கு. 3,6 அதே மாதிரி x is equal to 4, y is equal to 4 plus 3, y is equal to 7. So 4,7. இதே மாதிரி நீங்க கடகடன் முடிச்சிடுங்க. x is equal to 5 கொஞ்சம் ஸ்பீடா எழுதலாமா. y is equal to 5 plus 3, y is equal to 8. That is 5,8. Same. x is equal to 6, y is equal to 6 plus 3, y is equal to 9, 6,9. Next, x is equal to 7, y turns to 7 plus 3, so y is equal to 10. கொஞ்சம் யோசிக்கலாம், 7,10 வருது. நம்ம லிமிட்டே 9 வரைக்கும் தான் இல்லையா, லிமிட்டே 9 வரைக்கும் தான், 10 இல்லை. அப்போ இதோட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்க 7 இது செய்யவே வேண்டாம், நாட் நீடட். அப் டு x is equal to 6 நம்ம செஞ்சாலே நம்மளோட ஆன்சருக்கு அது போதுமானது. இப்போ ஆரோ டயக்ராம், ரூஸ்டர் ஃபார்ம் அண்ட் கிராஃப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் நம்ம கண்டுபிடிச்ச செட் எல்லாம் மேல எழுதிட்டேன். ஆரோ டயக்ராம் வரையலாம். x and y இல்லையா. ஸோ ஃப்ரம் 1 ஆன்சர் எங்க 4 வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராம்க்கு ஆரோ மெயின். அண்ட் ஃப்ரம் 2 5 இல்லையா. அதுக்கப்புறம் 3ல இருந்து 6க்கு டிரா பண்ணும். நீங்க வேணா ஸ்கேல வச்சு அழகா வரைஞ்சிடுங்க. 4ல இருந்து 7க்கு வரணும். அண்ட் 5ல இருந்து 8, 6ல இருந்து 9. அவ்வளவுதான் நம்ம ஆரோ டயக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்ப கிராஃப் எப்படி பிளாட் பண்றதுன்னு பார்க்கலாம். கிராஃப் வந்து நார்மலா நீங்க எழுதிடுங்க 1 to 9, மேலேயும் வந்து 1 to 9 எழுதிடுங்க. இப்போ 1ல இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் 4ல ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்ல 1னா y4 ரவுண்ட் பண்ணிட்டு 1,4 எழுதிடுங்க. லாஸ்ட் எழுதலாம்னா நமக்கு மிஸ் பண்ணிடும், குழம்பிடும். இப்போ 2ல இருந்து 5, அப்போ இது 2,5. அதே மாதிரி ஃப்ரம் 3 to 6. சப்போஸ் நம்ம ஸ்கேல் எல்லாம் வச்சு நீங்க பண்றதான ஸ்கேல் இப்படி வைங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஈஸியா இருக்கும். 4ல இருந்து 7, 5ல இருந்து 8. இல்ல சம்மோட எண்ட்லயும் சொல்வேன். 10th ஸ்டாண்டர்ட்க்கு வந்து பிரசன்டேஷன் இஸ் ரொம்ப 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 முக்கியம். இப்ப நம்ம ரூஸ்டர் ஃபார்ம் எழுதலாம். ரூஸ்டர் ஃபார்ம் வந்து ரொம்ப ஈஸி, நம்மளோட ஆன்சர்ஸ் அப்படியே எழுதலாம். ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், ஜஸ்ட் நம்ம எழுதினா மட்டும் போதும் இல்லையா. ஸோ 3,6, 4,7, 5,8 and 6,9. நம்மளோட சம் முடிஞ்சிருச்சு. क्वेश्चन என்னன்னு படிக்கலாம். A company has 4 categories of employees given by 4 கேட்டகரியில பிரிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க, கிளர்க் ஒருத்தவங்க, மேனேஜர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். ஸோ அசிஸ்டன்ட் ஏன்னு எடுத்துக்கலாமா, கிளர்க்க சின்னு எடுத்துக்கலாம், மேனேஜர் எம் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரை வந்து சின்னு எடுத்துக்கலாம். இப்ப அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா. எப்படி பிரிச்சிருக்காங்க சம்பளம்னா, அசிஸ்டன்ட்ஸுக்கு வந்து 10,000 கமா போட்டு எழுதிருக்காங்க, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அசிஸ்டன்ட்க்கு 10,000, கிளர்க்கு வந்து 25,000, மேனேஜருக்கு வந்து 50,000 அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு 1 lakh வரைக்கும் salary. இது வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க டேட்டாஸ். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, as salaries to people who work in the categories.
சோ அவங்க எப்படி கன்சிடர் பண்ணிருக்காங்க, A, C, M and E respectively if A1, A2, A3, A4, A5 were assistants. அப்ப மொத்தம் 5 பேர் இருக்காங்க. and clerk அதே மாதிரி 1, 2, 3, 4 were clerks. manager 3 பேரு and executive officer 2 பேர் இருக்காங்க. if the relation R is defined by X or relation Y. X வந்து salary குறிக்குதா, Y வந்து person குறிக்குதா. So express the relation R through an ordered pair கேக்குறாங்க and arrow diagram கேக்குறாங்க. சம் பார்க்கலாம். So இப்போ questionல படிச்சதை நான் given dataவா எழுதிருக்கேன். எப்படின்னு பார்க்கலாம். So given assistant வந்து A, clerk வந்து C, manager M, executive officer E இல்லையா. So salary என்னென்ன கொடுத்திருந்தாங்க, 10,000, 25,000, 50,000 and 1 lakh. Let A, C, M, E அந்த நம்ம கொடுத்திருந்த என்னென்னன்றதை எழுதிருக்கோம். A எத்தனை பேரு, 5 பேரு, C வந்து 4 பேரு, M வந்து 3 and executive officer 2 பேரு. ரிலேஷன் என்ன கொடுத்திருந்தாங்க, X relation Y, X வந்து salary, Y is a person. என்னென்ன கண்டுபிடிக்கணும், ordered pair, arrow diagram. So திருப்பி சொல்றேன், அசிஸ்டன்ட்க்கு A, கிளர்க்கு C, மேனேஜருக்கு M, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு E, 10,000, 25,000, 50,000 and 1 lakh. So let A be assistant, C வந்து clerk, M வந்து managers and E வந்து executive officers. 5 பேர் assistant இருக்காங்க, 4 members in clerk and 3 in manager, 2 வந்து executive officer. relation வந்து X வந்து Y பண்ணணும், X வந்து salary and Y person. என்னென்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ordered pair எழுதணும் and arrow diagram வரையணும். சரிங்களா? இப்போ ordered pair எழுதலாம். முதல்ல நம்ம assistantல இருந்து ஆரம்பிக்கலாம். So முதல்ல salary எழுதிக்கலாம். 10,000, A1 இல்லையா. So இந்த கமா நீங்க மென்ஷன் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஏன்னா இங்க ஒரு கமா இருக்கோ, குழம்பிடாதீங்க. So 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. இது எழுதிட்ட பிறகு 5 இருக்கான்னு பாத்துக்கலாம், ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்ப அடுத்தது நம்ம யார் எழுத போறோம்னா, நம்மளோட கிளர்க்கு. கிளர்க்கு எவ்வளவு சம்பளம் சொல்லிருந்தாங்க, 25,000 and 4 வரணும் இல்லையா. So 25,000 C2, 25,000, C3, 25,000, C4. 4 பேர் முடிச்சிருச்சு. அடுத்தது 50,000 இல்லையா. 50,000, manager 1, 50,000, M2, 50,000, M3 and next last யாருன்னா executive officers 2 பேர் இருக்காங்க. 1 lakh அவங்களுக்கு சம்பளம், நமக்கு இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா. So next வந்து 1 lakh, 1 lakh, E1, இது வந்து E2. So அவ்வளவுதான் நம்மளோட ஆர்டர் பேஸ். நீங்க வந்து கொஞ்சம் செப்பரேட்டா தள்ளி அழகாவே எழுதுங்க. நான் வீடியோ எடுக்கும் போது அதை நார்மலா எழுதிட்டேன். இப்ப ஆரோ டயக்ராம் எழுதலாம். ஆரோ டயக்ராம் நான் ஆல்ரெடி எல்லாமே வரைஞ்சு வச்சிருக்கேன். எக்ஸ் வந்து நம்ம சேலரி அண்ட் ஒய் வந்து நம்மளோட யார் யாருன்றது இல்லையா, அசிஸ்டன்ஸ், கிளர்க், மேனேஜர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ். இப்போ நமக்கு சேலரி எல்லாமே எழுதணுமான வேணாம், ஒரு வாட்டி எழுதினா போதும். அண்ட் ஆரோ டயக்ராம் வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நீங்க எல்லா இடத்துக்கும் நீங்க டிராப் பண்ணாலே போதும். தட் இஸ் சஃபிஷியன்ட். ஆரோ டயக்ராம்க்கு ஆரோ முக்கியம். சோ அதே மாதிரி கிளர்க் 1, கிளர்க் 2, கிளர்க் 3, கிளர்க் 4 இல்லையா. சோ ஆரோ டயக்ராம் 4 வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ 50,000ல இருந்து M1, 50,000ல இருந்து M2 அண்ட் 50,000ல இருந்து M3க்கு ஒரு ஆரோ. தென் 1 lakhக்கு வந்து E1க்கு ஒன்னு, அதாவது எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் 1, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் 2. சோ ரொம்ப சிம்பிள் சம், பெரிய கொஸ்டினா இருக்கும். பட் நம்ம வெறும் ஆர்டர்ட் பேரும் ஆரோ டயக்ராம் மட்டும் தான் வரைய போறோம். அதுல வந்து கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அசிஸ்டன்ட்ஸ்க்கு என்ன சேலரி, கிளர்க்கு என்ன சேலரி, மேனேஜர் என்ன சேலரி அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு என்ன சேலரி நம்ம கரெக்டா எழுதினா போதும். சரிங்களா? நான் சொல்லிக் கொடுக்கறது புரியுதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.